மாணவி செல்வி வித்யா அவர்களை இழந்து துயரிட்டிருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் புங்குடுதீவு மக்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் கனடா உலகத் தமிழர் பத்திரிகையின் சார்பில் எனது அனுதாபத்தை தெரிவிப்பதுடன் வித்யா அவர்களுக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வலி சுமந்த மாதத்தில் உமக்கு மேலும் வலியை தந்திருக்கின்றது மாணவி வித்யா அவர்களின் இழப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் திட்டமிட்டு இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது 2009ஆம் ஆண்டுதான் அது உச்சத்தை அடைந்தது. ஆனால் அதற்கு பின்னரும் இன அழிப்பை மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கு செல்வி வித்யா அவர்களினது இழப்பு ஒரு சான்று. செல்வி வித்யா அவர்களை வன்புணர்வுக்கு உள்ளாக்கியவர்கள் 5 பிடித்திருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. அது ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் ஊடாக நடைபெற்றதா, இல்லை அவர்களது கைக்கூலிகளின் ஊடாக நடைபெற்றதா, இல்லை திட்டமிட்டே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமிழர்களின் கலாச்சாரத்தை அளிப்பதற்காக போதைப் பொருள் பாவனையை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பரப்பி வருகின்றது, அவர்களினால் நடைபெற்றதா? ஏனெனில் இன்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமே காரணம். ஏனென்றால் ஆயுதப்படையினர், போலீசார் இவர்கள் சரியான அக்கறை எடுப்பதில்லை. அதேவேளை தமிழர்களின் கலாச்சாரத்தை அளிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதைப் பொருட்களை பாவிக்கின்றதா என்று சந்தேகம் ஏற்படுகின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார். செல்வி வித்யா அவர்கள் செல்வி வித்யா அவர்களை காணவில்லை என அவரது தாய் தந்தையர் போலீசாரிடம் முறையிட சென்ற போது அவர்கள் போலீசார் கூறியிருக்கின்றனர், அவர் யாருடனாவது ஓடி போயிருப்பார், மறுநாள் காலை வருவார் என்று. இவ்வாறுதான் பொறுப்புள்ள போலீசார் ஸ்ரீலங்காவில் தமிழ் மாணவ மாணவிகள் காணாமல் போகும்போது பொறுப்பேற்ற முறையில் கூறுகின்றனர். இது திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தொடரும் உண்மைகள். தற்போது நல்லாட்சி நடைபெறுகின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த நல்லாட்சியை நடத்துவர் என்று கூறுபவர்களில் சந்திரிகா அம்மையார் சமாதான தேவதை என்று கூறி 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சி செய்த வேளைதான் பள்ளிக்கூட மாணவி கிருசாந்தி கொலை செய்யப்பட்டார். விடுதலை புலிகளின் ஆட்சி காலங்கள், ஆட்சி செய்த இடங்கள் நீங்களாக ஏனைய பிரதேசங்களில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றுத்தான் வருகின்றது. இன்று புங்குடுதீவு மண்ணில் நடைபெற்றது, நாளை நயனாதீவில் நடக்கலாம், மறுநாள் நல்லூரில் நடைபெறலாம், தொடர்ந்து மட்டக்களப்பு, திருகோணமலை என்று தமிழ் பிரதேசங்களில் இது தொடர்ந்து நடைபெறக்கூடும். ஆனால் இவைகளை நாம் எமது ஊரில் எனது வீட்டில் தான் நடக்கின்றது என்று இல்லாமல் தமிழக பிரதேசங்கள் எங்கு நடைபெற்றாலும் நாம் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அதே போன்று நாம் இவ்வாறான ஒரு மண்டபத்தில் மாத்திரம் இப்படியான கண்டன கூட்டங்களை நடத்துவது எம்மை நாம் ஆற்றுவதற்கே ஒழிய இந்த நிகழ்வுகள் வெளிக்கொண்டுவரப்பட மாட்டாது. எனவே நாம் இந்த இப்படியான நடவடிக்கையை, கண்டன கூட்டங்களை இல்லை அறிக்கையை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வருவதாக இருந்தால் நாம் எமக்குள் மட்டும் இந்த இப்படியான கூட்டங்களை ஏற்படுத்தாது, களமும் புறமும் இணைந்த ஒரு போராட்டங்களை, வெகுஜன போராட்டங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் போது நாம் தாயகத்துடன் தொடர்பு கொண்டு எமது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வெகுஜன அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அங்கே நடத்த வேண்டும், நாம் இங்கே நடத்த வேண்டும், யூரோப்பில் இருப்பவர்கள் யூரோப்பில் நடத்த வேண்டும். அப்படியான ஒன்றுபட்ட போராட்டங்களின் ஊடாக, அதாவது வெகுஜன எழுச்சிகளின் ஊடாகத்தான் நாம் இதற்கான விடுதலையை பெற்றெடுக்க முடியும். அதேபோல் விந்தியா அவர்கள் ஓரளவு நடுத்தர வயது குடும்பமாக இருக்கக்கூடும்.
ஆனால் 3 மாதத்துக்கு முன்னர் சரண்யா என்ற மாணவி படுகொலை செய்யப்பட்டார். அநேகமாக இதில் இருப்பவர்களுக்கும் சரண்யா என்ற மாணவி படுகொலை செய்யப்பட்டாரா என்று கேட்கத்தான் தோன்றும். எனக்கும் இன்றுதான் தெரியும். நான் ஒரு இணையதளத்தை இங்கு வரும் முன்பு ஒரு இணையதளத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் இலங்கையில் ஒரு ஆங்கில ஊடகத்தில் இன்று ஒரு கட்டுரை வரையப்பட்டிருந்தது. இந்த கட்டுரை வரைந்தவர் கூறியிருக்கின்றார், நான் இந்த சரண்யாவை பற்றி எழுதும் போது எனக்கு இந்த தகவல் கிடைத்ததாக. சரண்யா என்ற மாணவி 2009ஆம் ஆண்டு அவரது தாய் தந்தையரை யுத்தத்தில் இழந்த பின்னர் அவரது பேத்தியார் வளர்த்து வந்திருக்கின்றார். மிகவும் வறுமையான குடும்பம். அவரை 3 மாதத்துக்கு முன்னர் 3 படுகொலை செய்யப்பட்டு வீசியுள்ளனர். அதன் பின்பு அந்த தாயார் போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றார் சாட்சிகளுடன். ஆனால் 2-3 நாட்களுக்கு பின்னர் போலீசார் வந்து அவர் மனநோயினால் தானாகவே தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறுமாறு வற்புறுத்தப்பட்டு அவ்வாறு கூறியுள்ளார். சாட்சியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மூளைக்கு மூளை ஊருக்கு ஊர் இவ்வாறு மறைக்கப்படுகின்றது தமிழரின் அவலங்கள். எனவே நாம் ஒன்றுபட்டு இதனை வெளிக்கொண்டு வந்தால் தான் இதற்கான முடிவுகளை நாம் மேற்கொள்ளலாம். இது பரிசுமந்த மாதத்தில் இது ஏற்பட்டிருக்கின்றது. நாளை ஸ்காப்ரோ ஆல்பர்ட் கேம்பலில் தமிழின் அழைப்பு நாள் நடைபெற உள்ளது. இதில் வந்திருப்பவர்கள் உங்கள் ஊர்காரர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரும் இங்கே கூட்டி வந்து இந்த செல்வி விந்தியா அவர்களின் உருவப்படத்தினை தாங்கி அதில் செல்வி விந்தியா இத்தனாம் தேதி கொல்லப்பட்டார். அப்போதுதான் ஊடகங்களுக்கு தெரியும் இந்த வாரம் கொலை செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்டன்று. எல்லோரும் அதை தூக்கி வைத்திருப்போமா இருந்தால் அது ஓரளவு வெளியில் போவதற்கு வழி சமைக்கும். அதே போன்று அங்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வருகிற உள்ளன. அவற்றில் கதைக்கக்கூடியவர்கள் செல்வி விந்தியா அவர்களுடைய வன்புணர்ச்சியையும் மற்றும் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்புணர்வுக்கு பின்னரான கொலையையும் எடுத்து கூறி அதற்கான விளக்கத்தினை ஐநா வரை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எனவே நாம் தொடர்ந்தும் இதற்கு செயலாற்றுவோம். இன்னும் ஒன்று, நான் எவரையும் கூறவில்லை. இங்கு ஒரு அமைப்பால் மட்டுமில்ல, பல அமைப்புகள் இப்படியான நிகழ்வுகளுக்கு வெகுஜன எழுச்சி போராட்டங்களை குயின்ஸ் பார்க்கோ அல்லது பாராளுமன்றத்திலோ அல்லது ஐநா அமைப்புக்கு முன்பாகவோ அல்லது அமெரிக்க துணை தூதரத்துக்கு முன்பாகவோ நடத்துவதுண்டு. 50 பேர் 25 பேர் இப்படியான மக்கள் தான் வருகின்றனர். இதற்கு ஒரு காரணம், நாம் எல்லோரும் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு வெகுஜன எழுச்சி போராட்டத்திலும் ஆக குறைந்தது 100 பேராவது பங்கு பெற்றியாக வெளிக்கொண்டு வருவோமா இருந்தால் இதற்கான விடைகளை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் செல்வி விந்தியா அவர்களுக்கு கனடா உலக தமிழர் பத்திரிகையின் சார்பில் எனது இறுதி வணக்கத்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.